ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருவரங்கத்தமுதனார் அருளி செய்த ராமானுஜ நூற்றந்தாதி 45வது பாசுரத்திலிருந்து ஒரு 4 பாசுரம் பார்க்கலாம். பேரொன்று மற்றில்லை நின்சரணி அப்பேர் அளித்தற்கு ஆறு ஒன்றுமில்லை மற்று அச்சரண் அன்றி இன்று இப்பொருளைத் தேரும் அவர்க்கும் எனக்கும் உனைத் தந்த செம்மை சொல்லால் கூறும் செம்மை சொல்லால் கூறும் பரமன்னு ராமானுச மெய்மை கூறிடிலே நின்சரண் அன்றி உன்னுடைய திருவடிகளை அன்றி பேறு ஒன்று மற்றில்லை. மிகப்பெரிய பேறு வேறு ஒன்றும் இல்லை. அப்பேறு அளித்தற்கு ஆறு ஒன்றில்லை மற்று அச்சரண் இன்றி அந்த பேரை பெறுவதற்கான வழியும் அது உம்முடைய திருவடிகள் தான். அது உம்முடைய திருவடிகள் தான் மிகப்பெரிய பேரு. அந்த பேரை பெறுவதற்கான மார்க்கமும் உன்னுடைய திருவடிகள் தான் அப்படிங்கிற என்று இப்பொருளை இந்த பெரிய விஷயத்தை முக்கியமான விஷயத்தை தேரும் அவர்க்கும் தேர்வுன தெரிந்தவர்கள் இதை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் மகான்கள் அவர்களுக்கும் எனக்கும் ஒன்றும் தெரியாத எனக்கும் பேர் இந்த தேரும் அவர்க்கும் ஒன்றும் தெரியாத எனக்கும் உனை தந்த செம்மை உன்னையே நீ தந்த அந்த செம்மை அந்த சீர்மையான செயலை சொல்லால் கூறும் பரமன்று சொற்களால் கூறுவதற்கு அப்பாற்பட்டது. கூறும் பரமன்றுனா கூற முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளவு உயர்வான விஷயம் என்ற வார்த்தைகளுக்கு ராமானுச மெய்மை கூறிடலே. உண்மையை சொன்னால் ராமானுச இதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ராமானுஜருடைய திருவடிகளை தவிர்த்த மிகப்பெரிய பேறு வேறொன்றும் இல்லை. அந்த பேற்றை பெறுவதற்கான வழியும் ராமானுஜருடைய திருவடிகள் தான் என்கிற இந்த பெரிய தத்துவத்தை தெரிந்தவர்களுக்கும் ஒன்றும் தெரியாத எனக்கும் உண்மையே தந்த நீர் தந்தீரே உண்மை எமக்கு அருள் செய்தீரே உண்மை அந்த பெருமையை சொற்களால் சொல்கின்ற கூற முடியாது, அவ்வளவு உயர்வானது. ராமானுஜமெய்மை கூறிடிலை பேறு ஒன்று மற்றில்லை நின்சரண் அன்றி அப்பேறு அளித்தற்கு ஆறு ஒன்றில்லை மற்ற அச்சரண் அன்றி இப்பொருளைத் தேரும் அவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்னு. இந்த சொல்லால் கூறும் பரமன்னுங்கிறத சேர்த்து சொல்லணும். ராமானுஜ மெய்மை கூறிடிலே கூறும் சமயங்கள் ஆறும் குவலயத்தே மாறன் பணித்த மறையுடன் உணர்ந்தோனை மதியிலேன் தேரும்படி என் மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனை ராமானுஜனை இறஞ்சினமே. கொஞ்சம் படிக்கலாம் நம்ப. கூறும் சமயங்கள் ஆறும் குவலயத்தே மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை மதியிலேன் தேரும்படியன் மனம் புகுந்தானை திசை அனைத்தும் ஏறும் குணனை ராமானுசனை இறஞ்சினமே. இப்போ அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்போ பதவுரையை பார்க்கலாம். கூறும் சமயங்கள் கூறும் சமயங்கள் ஆறும் கூர்ண மனம் போனபடி வேதத்தை திரித்து கூறிக்கொண்டிருக்கிற 6 சமயங்களையும் அழியும்படியாக குவலயத்தே இந்த பூமண்டலத்திலே மாறன் பணித்த மறை நம்மாழ்வார் அருளி செய்த தமிழ் வேதத்தை
உணர்ந்தோனை கற்று அறிந்தவராயும் மதியிலியேன் ஞானஹீனனான தானும் தேரும்படி தெளியும்படி என் மனம் புகுந்தானை என் இதயத்திலே வந்து புகுந்தவராயும் திசை அனைத்தும் ஏறும் குணனை எல்லா திக்குகளிலும் பரவிய திருக்கல்யாணங்களை உடையவராயிருக்கிற ராமானுஜனை எம்பெருமானாரை இறைஞ்சினம் வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னொரு தினம் பாசுரம் படிச்சுடலாம், சுலபமாக புரிய முடியாது இருக்கும். கூறும் சமயங்களாரும் குவலயத்தே மாறன் பணித்த மறை உணர்ந்தோரை மாறன் பணித்த மறை அப்படிங்கிறது திருவாய்மொழி நம்மழ்வாருடைய அருளி செயல்கள். மதியிலேன் தேரும்படி நான் மதியில் எனக்கு நானும் தேரும்படியாக என் மனத்தே புகுந்தானை என் மனத்துக்குள்ளே எழுந்துருளி இருக்கிறார் ராமானுஜர். திசை அனைத்தும் கேரும் குணனை எல்லா திக்குகளிலும் புகழ்ந்து பேசப்படுகின்ற திருக்கல்யாணங்களுடைய ராமானுஜனை வணங்கினமே. அப்படியே அடுத்த பாசனம் பார்க்கலாம். இறஞ்சப்படும் பரன்கீசன் அரங்கன் என்று இவ்வுலகத்து அறம் செப்பும் மண்ணல் கிராமானுசன் என் அறிவினையும் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்தொப்பரகிருந்தான் எனக்கு ஆறும் நிகரில்லையே. இறைஞ்சப்படும் பரன் கீசன் அரங்கன் என்று இவ்வுலகத்து அறம் செப்பு மண்ணல் கிராமானுசன் என் அறிவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்தொப்பவிற்றிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே. இறைஞ்சப்படும் பரன் கீசன் அரங்கன் எல்லோரோடும் அடங்கப்படுகின்ற பரமேஸ்வரன் ஸ்ரீரங்கநாதன் தான் என்று இவ்வுலகத்து அறம் செப்பு மண்ணல் இந்த உலகத்திற்கு அந்த வழியை செப்பிய அண்ணல் ராமானுசன் எம்பெருமானார் என்ன பண்ணார்? என் அறிவினையின் திறம் செற்று என்னுடைய அறிவினைன்னா என்னுடைய பாவங்களை எல்லாம் செற்று இரவும் பகலும் விடாது ராத்திரி பகல் என்று பார்க்காமல் என் சிந்தை உள்ளே நிறைந்து ஒப்பர இருந்தான். என்னுடைய சிந்தையில் எப்பொழுதும் வீற்றிருக்கிறான். யாரும் எனக்கு ஆறும் நிகரில்லை, எனக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. இந்த பாசுரத்தை முடிக்கிறார், பார்க்கலாம். இறைஞ்சப்படம் பரன் கீசன் அரங்கன் என்று இவ்வுலகத்து அறம் செப்பு மண்ணல் கிராமானுசன் என் அறிவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது என் சிந்தையுள்ளே நிறைந்தொப்பரகிருந்தான் எனக்காரும் நிகர் இல்லையே. 48வது பாசுரம். நிகரின்றி நின்ற என் நீசதைக்கு நின் அருளின் கண்ணன்றி புகழ் ஒன்றுமில்லை. அருட்கும் அகுதே புகழ் புன்மையினோர் பகரும் பெருமை ராமானுச இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் பயன் இருவருக்குமான பின்னே நம்ம படிக்கலாம். இப்போ நிகரின்றி நின்ற என் நீசதைக்கு அவ்வளவு கீழ்த்தனமான குணங்கள் எல்லாம் இருக்கிற எனக்கு, அதான் அர்த்தம். நீசதைக்குன்னா ரொம்ப நீச்சமான என்னுடைய நீச்சமான தன்மைக்கு நின்னருளின் கண்ணன்றி புகழ் ஒன்றில்லை. உன்னுடைய அருள் பெற்றால்தான் போகும், ஆனால் அங்கே வந்தால் தான் எனக்கு புகழ். என்னுடைய நீசதைக்கு
நான் என்னோடய நீசத்தன்மை எல்லாம் போவதற்கு நான் அறைய வேண்டிய ஒரே சரண் நீதான் அப்படிங்கிறது ஒன்றுமில்லை. அருட்கும் அகுதே புகழ். அருட்கும் அதுன்னா உன்னுடைய அருளுக்கு பெருமை என்ன? என்ன மாதிரி ஆசாமிகளை சுத்தம் செய்கிறது தான், க்ளீன் செய்கிறது. அதனால் அருட்கும் அகுதே புகழ். இந்த அகுதேங்கிறது என்னுடைய நீசதை தான். அருட்கும் அருள் எனக்கு என்னை எனக்கு நீ அருள் செய்தால் அந்த அருட்கு பெரும் புகழ் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். புன்மையிலோர் பகரும் ராமானுஜ. புன்மையிலன்னா தீதற்றவர்களால் பெருமை பேசப்படுகின்ற ராமானுஜன். இனி நாம் பழுதே அகலும் பொருள் என்ன? நல்ல பிரயோஜனம் இல்லாமல் நாம் ரெண்டு பேரும் அகன்றிருப்பதில் என்ன பிரயோஜனம்? அதான் கேட்குறேன். என்ன பயன்? இருவருமோ பயம் இருமோமுக்கு பயம் இருவோமுக்குமான பின்னே பிரயோஜனம் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால நாம் இனி அகன்றிருந்து என்ன பயன்கிறது சொல்கிறார். புரியுது அவங்களுக்கு? என்னுடைய பாவம் எல்லாம் போவதற்கு நான் அடைய வேண்டிய புகழ் நீதான். அதே சமயத்தில் உன்னுடைய அருளை அதிகமாக பயன்படுத்த உன்னுடைய அருள் தான் என்னுடைய நீசதையை போக்குகின்ற அருள். உனக்கும் என்னுடைய விஷயந்தான் பெருசு. உனக்கு ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனால் இனி நாம் பழுதே அகலும் பொருள் நாம் திரிந்திருப்பதில் என்ன பயன் என்று கேட்கிறார். இருவோமுக்குமான பின்னே பிரயோஜனம் ரெண்டு பேருக்கும் இருக்கிறதுனாலன்னு முடிக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.